ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் மெனு ரெசிப்பியில் என்னென்ன ஐட்டம்ஸ் கவர் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, முட்டை மாஸ், தக்காளி ரசம், கர்டு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் நான் உலை வச்சுருக்கேன். உலை கொதிச்சதுக்கப்புறமா களைஞ்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே சாதத்தை வடித்து தான் சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். பச்சை தண்ணிக்கு பதில் நீங்கள் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே புளி உங்களுக்கு ஊறிடும். உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், நான், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய 2 வயசு பையன்தான். ஸோ எங்களுக்கு இந்த ரைஸ் போதுமான அளவு. அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி போடும்போது ஹீட்டுக்கு அடியில் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ரசத்துக்கு மிளகு சீரகத்தை இடிச்சிக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கோம். அதே அளவு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்க்குறேன், ஏன்னா பையனுக்கு கொடுக்க போகிறதுனால. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 6 பல் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. ரொம்ப மையாக இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக தட்டி எடுத்தாலே போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டினா போதுமான அளவு. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் நல்லா மசிச்சு விட்டுருங்க தக்காளியை. அடுத்ததாக இது கூட நம்ம புளி கரைசல் சேர்க்க போகிறோம். புளி கரைசல் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா தக்காளிலையும் புளிப்பு இருக்கும். இதுக்கு தக்காளி ரசம்ன்றனால நம்மளுக்கு புளிப்பு அந்தளவுக்கு தேவைப்படாது, ஏன்னா தக்காளி ஜாஸ்தியாக சேர்ப்போம் இல்லையா, அதனால். இப்போது அடுத்ததாக இது கூட நம்ம மிளகு ஜீரகம் பூண்டு இடித்ததை இது கூட சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக வாசத்துக்கு கொத்தமல்லி சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்க வேண்டியதான். அடுத்ததாக நம்ம ரசத்தை தாளித்து விட்டுடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், சாதம் வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வாசத்துக்கு பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த ரச கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். எப்பவுமே ரசம் கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது லைட்டாக நுர தட்டும். அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாதம் வெந்துருச்சு. நான் இப்போ இதை வடித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரசமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நுரைச்சி வந்திருக்கு. சிக்கன் கறி பண்ணுறதுக்கு முதல்ல இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கனை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சைடில் நம்ம சிக்கனுக்கு, அதாவது சிக்கன் கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். என்னென்ன பொருள் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் எல்லா பொருளும் நான் எடுக்க போகிறேன். முதல்ல இந்த ஸ்பூனில்
3 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க, அதாவது வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 6 சேர்த்துக்கலாம், இருந்தாலும் இப்போதைக்கு 4 சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, அப்புறம் நட்சத்திர சோம்பு இருக்கு இல்லையா, அது பாதி அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 கிராம்பு, 2 ஏலக்காய். அவ்வளோதாங்க. இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா கருகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். இப்போ நல்லா ஸ்மெல் வந்துடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக இன்றைக்கி அரை மூடி தேங்காயை நல்லா நான் துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். தேங்காயும் நல்லா கலர் மாற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தேங்காயும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், இல்லைன்னா நல்லா ரொம்ப தண்ணி விடாமல் தூள் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். தேங்காய் ஆறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் இன்றைக்கி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சிக்கன் பண்ணுறோம். சிக்கன் வந்து சூடுன்றனால நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. இப்போது இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்காக தான். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன், இப்படியும் சேர்க்கலாம், இல்லைனா தண்ணி விட்டு நீங்கள் வந்து சேர்த்தாலும் ஓகே தான். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். மசாலா அரைச்சி அந்த மிக்ஸி இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக விடுறேன். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து இந்த மசாலாவில் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா சிக்கன் மசாலாவில் படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை வந்து மூடி போட்டுடலாம். மூடினா சும்மா நீங்கள் மூடி வச்சாலே போதும், வெயிட் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இது கொஞ்சம் வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம். தயிர்லேயும் தண்ணி விடும், தக்காளி இருக்குது, தக்காளிலையும் தண்ணி விடும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கோம். இப்போது வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கனால நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடருங்க. இது வந்து ரொம்ப காரம் இருக்காது, எனக்கு லைட்டாக காரம் வேணுன்றனால இந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து விசில் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் விடுங்க, சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். 3 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஸ்டீம் இறங்கிடுச்சு, வாசனை ரொம்பவே நல்லா வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வெந்துச்சான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, ஆனால் வந்து குழம்புல வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வத்திருச்சுன்னா நம்மளுக்கு வந்து செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்,
தண்ணி வற்றி குழம்பு நல்லா பக்குவத்துக்கு வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்கூடயும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து முட்டை மாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் குழம்பு, ரசம், சாதம் எல்லாமே முடிச்சாச்சு. கடைசியாக முட்டை மாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம இந்த லன்ச் மெனுவை வந்து முடிக்க போகிறோம். இந்த முட்டை மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். முட்டை மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான லன்ச் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.